சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மோசமான 2 சம்பவம் எங்கட இலங்கை நாட்டில் நடந்திருக்கு. இது பெருசாக யாருமே கதைக்க இல்லை, யாருக்குமே தெரியாது. இதை தான் நம்ம கதைக்க போகிறோம். ஒன்றனண்டா 9 மாதம் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க, ஒரு தாய் ஒருத்தவங்க, அவங்க உயிரிழந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, செத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் ஒரு விடுதி ஒன்றில் கோண்டாவில் ஒரு விடுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தங்கி இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது ரெண்டையும் தான் நம்ம கதைக்க போகிறோம். முதலாவது, மாத்தறையில் தெனியாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல நேற்று இரவு ஒரு கணவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இரவு வெளியே கத்துறேன், காய் கூய் என்று கடுமையாக அழுது புலம்பி கடுமையாக கத்துறேன். என்ன நடந்திருக்குண்டா, என்னுடைய மனைவி தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்தியிருக்கேன். அதன் பிற்பாடு அவரை அந்த அக்காவை வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க, கொண்டு போனாங்க. ஆனால் பலனடிக்கை இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அன்றைக்கு தான், நேற்று இறந்து போன அன்றைக்கு தான் வைத்தியசாலைக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்க ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க. குழந்தையை பெற்றெடுக்க போகிற ஆசையில் இருந்திருக்காங்க. 9 மாதம் இருக்கக்கூடிய அக்கா. ஏன் அவங்க இறந்து போனாங்க, என்ன நடந்தது, திடீரென்று நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இறந்து போனாங்கன்றது யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதன் பிற்பாடு காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. விசாரித்ததன் பிற்பாடு அந்த இறந்து போன தாயினுடைய மகன் சின்னபொடியன் ஒருத்தர், சின்னபொடியன் என்ன சொல்லியிருக்காருண்டா, எங்களோட அப்பா தான் கொலை செஞ்சுட்டேன்ற மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தையெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க. சொந்தங்கள், அவங்களோட இறந்து போன அந்த அக்காவினுடைய சொந்தங்கள்கிட்ட எல்லாம், உறவினர்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க. அதில் கூடுதலாக கிடைச்ச தகவல் என்னென்னா, இந்த கணவன் தான் கொலை செஞ்சு போட்டு சும்மா பொய்க்கு பித்தலாட்டம், சும்மா பொய் கதையை கழிச்சு கொண்டிருக்கிறான்னு, அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கண்டு அதே மாதிரிக்கு சொல்லி கொண்டிருக்கிறான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையாகவே ஒரு தாய் ஒருத்தவங்க ஆசாசையாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற ஆசையில் இருக்கும்போது ஒரு தூக்கு போட்டு இறந்து போவாங்களாம். அது ஒரு பாரிய ஒரு சந்தேகம் உடனே யாராலையுமே நம்ப முடியாது. என்ன, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் எவ்வளவு மோசமான சிக்கல் பிரச்சனை என்னதான் இருந்தாலும் அதுபோல் முடிவுகள் எடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு தோணுற விஷயத்தையெல்லாம் சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் மேலே நாங்கள் தவறான பழியை போட முடியாது. ஆனால் காவல்துறை அதை சரியாக விசாரித்து என்ன நடந்திருக்குன்றதை பக்க சார்பு இல்லாமல் சரியான நீதியை கட்டாயம் அந்த இறந்து போன அந்த அக்காவினுடைய குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த சின்ன தம்பிக்காவது நீதியை பெற்றுக் கொடுக்கணும். பக்க சார்பு இல்லாமல் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாய் ஆசாசியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவெடுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரிக்கு சில நேரத்துக்கு அந்த கணவன், நாங்கள் கண்ணால் பார்க்க இல்லை, சும்மா பழிய போட முடியாது, ஆனால் அந்த கணவன் சில நேரத்துக்கு கொலை செஞ்சுருக்கலாம். என்ற சொந்த மகனே அப்பா தான் கொலை செஞ்சிருன்ற மாதிரிக்கு ஒரு வாக்குமூலத்தை, ஒரு மோசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அப்போ அது ஒரு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரிக்கு இது எங்கே நடந்திருக்குன்னா, மாத்தறை தெனியாய என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான், ஒரு பகுதியில் தான் நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இந்த காணொலியை, இந்த வீடியோவை பார்த்தா உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்தது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களினுடைய பார்வையில் யார் மேலே தவறு இருக்கு, உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவும் நேற்றைய தினம் தான் நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்பம் உண்டு. யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விடுதியில் தங்கி இருக்கிறாங்க. ஆசாசியாக அவங்களும் சந்தோஷமாக ஜாலியாக இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க போல். அப்போ தங்கி இருக்கும்போது வெளியிலையெல்லாம் போயிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த விடுதியில் குளிக்க போகும்போது அவங்க அந்த குளிக்கிற பகுதியில் ஒரு ஃப்ளாஷ் ஒன்று அடிக்குது. பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க குளிக்கிறத நிறுத்திட்டு பேரண்ட்ஸ்கிட்ட, குடும்பத்திட்ட சொல்கிறாங்க. அதன் பிற்பாடு அவங்க அங்கே இருக்கிற நிர்வாகத்திடம் சொல்ல போகும்போது அவங்களுக்கு தெரியுது, இது செய்கிறதே அந்த நிர்வாகம் தான், அதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நபர் தான் அது செய்கிறேன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதன் பிற்பாடு அங்கே கதைச்ச எந்த ஒரு பிரயோசனம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன், கோப்பாயில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு புகார்ன்ட்டு கொடுக்குறாங்க. காவல்துறை அவரை கைது செய்து விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரித்ததன் பிற்பாடு தான் தெரிய வந்திருக்கு, அந்த நபர், அந்த ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்ச நபர் பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முதல், ஒரு 2 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு விடுதியில் இதே போல் ஒரு ரகசியமாக கேமரா பொருத்தி இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்கேன். அதனால தான் அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலேருந்து கோண்டாவிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரிக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகளோடையில் நிறைய கேவலமான தேவையில்லாத வார்த்தைகள், நக்கல், நையாண்டி, இந்த மாதிரியான சொரிசேட்டைகள் நான் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான்ன்ற மாதிரிக்கு காவல்துறை விசாரிச்சையில் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நிம்மதியாக
குளிக்கிறதுக்கு கூட வந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக குளிக்க முடியலண்டா இவங்களையெல்லாம் என்ன பண்ணுறது? இவங்களுக்கெல்லாம் என்ன மறந்துண்டா இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இதுக்கான மருந்து, சரியான மருந்து கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொலையே செஞ்சால் கூட சுதந்திரமாக சுற்றி தெரிகிற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான செயல்கள், இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடிய மோசமான ஆக்களையெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இதெல்லாம் ஒரு கேவலமான செயலன். அதே போல் அந்த இறந்து போன தாய் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஆசையோடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. இன்றைக்கு உயிரோட இல்லை. அதை பார்க்கும்போதும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த விஷயத்தை பார்க்கும்போதும். ஆனால் நிறைய பேர் இதுகளையெல்லாம் பெருசாக கதைக்கிறது இல்லை. இதெல்லாம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. அதுவும் ஒரு குடும்பம் தானே. உண்மையாகவே அந்த அக்காவை கொலை செஞ்சிருந்தா, அந்த கணவன் வந்து மோசமான முறையில் கொலை செஞ்சிருந்தா, காவல்துறை கூட வந்து பக்கசார்பாக ஒரு பக்கமாக வந்து விசாரித்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் யார் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கறது? அதனால யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை எல்லாருமே பிடிச்சி கதைக்காம நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடக்குது. அப்போ ஒரு முக்கியமான யாருமே கதைக்காத, யாருமே தட்டி கேட்காத இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒவ்வொருத்தவங்க எடுத்து கதைக்கும். அப்போதான் மக்கள் மத்தியில் தெரிய வரும். சின்ன தவறுகள் கூட வந்து மக்கள் யாராவது ஒருத்தவங்க செய்யறதுக்கு வந்து யோசிப்பாங்க. அதே போல் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நம்ம நாட்டில் நடந்து கொண்டே இருக்கு. அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொழும்புல திகிவளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது. நேற்றைய தினம் நடந்தது. இதில் ஒரு பாரிய ஒரு கருத்துண்டு போகுது. என்னண்டா, இது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கண்டா, இது வந்து இந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல், போதைப்பொருளை வாங்குறது, அதை வந்து விற்பனை செஞ்சதன் பிற்பாடு அதுக்கான பணத்தை கொடுக்கறதுல ஓடி ஒளிஞ்சு தெரிகிறது. அதனால கோபம் அடைஞ்சு கேட்டு அந்த கேங்குக்கு இருக்கிற லீடர் வந்து போட சொல்லிடுறான், சுட்டு தள்ளுறான். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று போகுது. இன்னொரு பக்கம் ஒரு கதை ஒன்று போகுது. என்னண்டா, இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு சரியில்லாத நபர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அரசாங்கம் தான் மறைமுகமாக இந்த சம்பவங்களை எல்லாம் செய்யறாங்கன்ற ஒரு கருத்தும் சமூக ஊடகத்தில் வந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எந்த நாளும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்குது. இது உண்மையாகவே ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுதான். இது யார் செய்கிறது? உண்மையாகவே அரசாங்கம் தான் மறைமுகமாக செய்யுதா, இல்லைண்டா இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி வந்து இந்த ஒரு கேங் சம்மந்தப்பட்ட அந்த குழுக்களுக்கு இடையில் நடக்கிற முரண்பாடுனால வந்து இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்குதா? ஆனால் அந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்கிறது நல்லா ஆழமாக வந்து இந்த விசாரணைகள்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தெரிய வருது. ஒன்று, இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடத்துகிறவங்க ஏதாவது ஒரு இராணுவத்திலிருந்து விலகினவங்க, தப்பிச்சவங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சிப்பாய் ஏதோ ஒரு ரீதியில் வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க. 2வது, இந்த துப்பாக்கி சூடு சுட்டு இறந்து போறவங்க கூடுதலாக யாருண்டா இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விற்பனை செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இப்போ சில நாட்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கல்கிசையில் ஒரு 19 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டாங்க. அவன் யாருன்னு தேடி பார்க்க போகும்போது அவன் ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். அவங்களோட அம்மா வந்து போதைப் பொருள் விற்பனை செஞ்ச குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எங்கே லிங்க் ஆகுதுட்டு. அதே போல் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தின ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட விஷயம் தெரிய வந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தாலும் அவரும் ஒரு சிப்பாய். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஆனாலும் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த நாளும் கடுமையான மோசமான விபத்துக்கள், துப்பாக்கி சூடு சம்பவங்கள், இது போல் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட கொலை செய்கிறது, இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலங்கை நாடு அதே மாதிரிக்கு எங்களோட ஈழ தேசம் அப்படின்றது ஒரு அழகான ஒரு சொர்க்க பூமி. ஆனால் அது அழகான முறையில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.